கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள், உங்களை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமாக இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைகளிலே உயர்வடையாதபடிக்கு அல்லது தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் நாங்கள் மற்றவர்களுடன் எங்களை வைத்து தேவன் சொல்லுகிற விடயங்களுக்கு நாங்கள் ஒரு பின்னோக்கி செல்வதனால், மற்றவர்கள் அவர்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, அவர்கள் படித்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் தெரியும், அவர்களைப் போல எனக்கு எந்த விதத்திலும் ஒரு முன்னேற்றமான என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் செயற்படுத்துவதற்கு இல்லை என்று சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையின் அடிப்படையிலே இந்த நாட்களிலே அன்பானவர்களே நாங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாங்கள் எங்களை பார்த்து கொள்வதனாலே, மற்றவர்களோடு நாங்கள் எங்களை ஒப்பிட்டு நாங்கள் இந்த நாட்களிலும் கர்த்தர் சொல்லுகிற அந்த உயர்வுகளுக்குள்ளே கடந்து போகாதபடிக்கு அல்லது கர்த்தர் விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு ஒரு முக்கியமான ஒரு தடை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு விடயம். அன்பானவர்களே, உலகத்திலும் கூட இது அநேகமாக இருக்கிறது. சில வேளைகளிலே ஒருவர் பாடசாலைகளிலே படிக்கும் பொழுது கூட சில வேளைகளிலே நாங்கள் மற்றவர்களை ஒப்பிட்டு, என்னை விட மற்ற 5 பேர் 6 பேர் எவ்வளவோ குறைவான மார்க்ஸ் எடுத்திருக்கிறார்கள், அதனாலே நான் கொஞ்சம் நல்லத்தானே படித்திருக்கிறேன் என்று சொல்லி இப்படி, அல்லது நான் ஏதோ ஒரு முதலாவது மார்க்ஸ் எடுப்பதற்கு ஒரு 5 மார்க்ஸ் தானே குறைவு அவரை விட என்று சொல்லி இப்படி பல விடயங்களிலே அன்பானவர்களை இன்றைக்கு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் எங்களை ஒரு திருப்தியாக்கி ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவதற்கு நான் ஒரு அடுத்த கட்டமாக முன்னேற வேண்டும் என்ற ஒரு முயற்சிக்குள்ள பூமிக்குரிய பிரகாரம் கூட பூமியில இருக்கிற மக்களும் கடந்து போகாதபடிக்கு மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா பெரிய பின்னணிகள் இருக்கிறது, அதனாலே அவர்கள் நல்லாக ஒரு நல்ல அந்த வேலைகளை செய்வார். இப்படி பல காரியங்களை வைத்து எங்களுக்குள்ளே நல்ல திறமைகள் இருந்தாலும், நல்ல ஒரு காரியத்திலே முன்னேறி ஒரு நல்ல நிலைமைகளுக்கு வருவதற்குரிய நல்ல ஒரு விடயங்கள் எங்களுக்குள்ளா இருந்தாலும் நாங்கள் சில வேளைகளில் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்களுடைய சில பின்னணிகளையோ அல்லது மற்றவர்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை வைத்து அன்பானவர்களே இந்த நாட்களிலே உலகத்திலும் அநேகர் ஒரு அடுத்த கட்ட நிலைகளுக்குள்ளே போகாதபடிக்கு இன்றைக்கு பின்தங்கின நிலைகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், நாங்கள் கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் சொல்லுகிற அவருடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் முற்றுமுழுதாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் யாருடனும் ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு அது ஓகே இருக்கும், எனக்கு அது சரி வராது, இப்படி அன்பானவர்களே பல விதங்களிலே நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அது தேவனாலே ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. அது சில வேளைகளிலே நாங்கள் நல்லதாக இருந்து இன்னும் அடுத்ததாக முன்னேற வேண்டிய ஒரு நிலைதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு நிலைமை. ஆமீன். ஒரு நிலை என்றால் நாளுக்கு நாள் நாங்கள் இன்னும் மனம் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது. அதனாலே நான் இன்றைக்கு நல்லா இருந்து விட்டேன், மற்றவர்களை பார்க்கல நான் நல்லபடியாய் வேதம் படிக்கிறேன் அல்லது ஆராதனை செய்கிறேன், பல காரியங்கள் செய்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து நான் என்னை திருப்தியாக்கி கொண்டு இருக்கக்கூடாது. இன்னும் கர்த்தருக்குள்ளாக அன்பானவர்களை நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதனால் தான் எபேசியர் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எபேசியர் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகும் வரைக்கும். இங்க என்ன சொல்லப்படுகிறால், நாங்கள்
தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான அந்த வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதா அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் இந்த பூமியிலே அன்புக்குரியவர்களே நாளுக்கு நாள் அவருக்குள்ளாகத்தான் நாங்கள் அவரை வைத்து அவருடைய வார்த்தையை வைத்து நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும், இன்னும் எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும், இன்னும் எப்படி சகிக்க வேண்டும், இன்னும் எப்படி தாழ்மையா இருக்க வேண்டும், இன்னும் எப்படியாக கர்த்தருடைய சாயலாக மாற முடியும் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவைத்தான் வைத்து நானும் நீங்களும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இது அதை விட்டு நானும் நீங்களும் உலகத்திலே இருக்கிற மனுஷர்களை குறித்து யாரை குறித்தாகலும் அவரை போல நான் பரிசுத்தமா இருக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் ஏதோ இது காணும் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியெல்லாம் நினைக்கிறோம். நாங்கள் கிறிஸ்து அந்த பூரண அந்த வளர்ச்சிக்கு தக்க அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அன்பானவர்களே அவர் எப்படியாக இந்த பூமியிலே எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவராக அவர் எப்படியாக பிதாவினுடைய சிங்காசனத்திலே எல்லாவற்றையும் இந்த பூமியிலே ஜெயித்து எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து அவர் கடந்து போனது போல நானும் நீங்களும் அன்பானவர்களை இந்த பூமியில இருக்கிறவர்களை வைத்து ஒப்பிட்டு பார்த்து அவர்களை பார்க்கிறேன் நான் நல்லவன் அல்லது அவர்களை பார்க்கிறேன் நான் நல்லவன் இல்லை இப்படியெல்லாம் ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க வேண்டாம். ஆண்டவருக்குள்ளாக அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறோம் அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாராம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அதனாலே அவர்கள் பலமுள்ளவர்கள் ஞானிகள் நானெல்லாம் இந்த காரியத்துக்கு நல்லதில்லை என்று சொல்லி அன்பானவர்களை நான் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தேவன் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்களுக்கு நான் தடையாக மாறிவிடக்கூடாது. ஆகவேதான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே நாங்கள் யாருடனும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின் பிரகாரமே நாங்கள் வாழ்ந்து கொண்டு போக வேண்டும். நாங்கள் அதுல கூட ஒரு திருப்தி வரக்கூடாது. நான் இதுல நல்லா செய்கிறேன் மற்றவர்கள் நல்லா செய்யவில்லை என்று அந்த ஒப்பிடுதலும் கூட வரக்கூடாது. அன்பானவர்கள் பாருங்கள், ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அங்கே உங்களுக்கு தெரியும் ஆயக்காரன் பரிசேயனுடைய அந்த ஒரு உதாரணம் எப்படியாக அவன் அந்த பரிசேயன் ஆயக்காரனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து தன்னை ஒரு நல்லவன் என்று அங்கே காட்டுகிறதை நீதிமான் என்று காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 18:10 வாசிக்கிறேன் பாருங்கள். 2 மனுஷர் அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அன்பானவர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், அந்த பரிசேயன் எப்படியாய் தன்னை ஒப்பிடுகிறான், அந்த ஆயக்காரனை வைத்து ஒப்பிடுகிறான். அவன் பாவி, அநியாயக்காரன் என்று சொல்லி இப்படியாக ஒப்பிட்டு சொல்லி போட்டு தன்னை தான் எப்படி கர்த்தருக்குள்ளாய் இருக்கிறேன் என்று சொல்லி இப்படியாக ஒப்பிட்டு பேசுகிறான். அன்பானவர்களே, இந்த விடயங்கள்ல நாங்கள் இன்னும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக யாருடனும் நல்ல காரியமா இருந்தாலும் எங்களை விட மற்றவர்கள் சிறப்பாக இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்துவேன், எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அவருடைய அந்த வார்த்தையோடு தான் நானும் நீங்களும் எங்களை வைத்து பார்க்க வேண்டும். எதை குறித்தும் மற்றவர்கள் நல்லதா இல்லாவிட்டாலும் நான் நல்லா இருக்கிறேன் சொன்னாலும் இல்ல, இன்னும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, கர்த்தருக்குள்ள இன்னும் நான் இன்னும் என்னை தாழ்த்த வேண்டும், இன்னும் நான் சகிக்க வேண்டும், இன்னும் நான் மனம் திரும்ப வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய தேவனோடு எங்களை வைத்து பார்த்து நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். நாங்கள் அன்புக்குரியவர்களே அடுத்த கட்ட உயர்வுகளுக்கான அந்த ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் போக வேண்டும். ஆகவே
அன்பானவர்களை நான் சொல்லுகிற காரியம், யாருடனும் எதை வைத்து நீங்கள் ஒப்பிட வேண்டாம். உங்களுடைய படிப்பை வைத்து கூட மற்றவர்கள் நல்லா படிப்பார்கள், நான் படிக்க மாட்டேன், சில ஆண்டவர் ஊழியங்களை தரும் பொழுது இதற்கெல்லாம் நான் ஏற்றவன் அல்ல என்று சொல்லி அதை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் அதை விட்டுவிடக்கூடாது. என்றால் நாங்கள் வாசித்தோம் 1 கொரிந்தியரிலே, பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய், பலவீனரை தெரிந்து கொள்கிறார், பலமுள்ளவர்களை வெட்க. இப்படி கர்த்தர் அவர் தெரிந்து கொள்வாரால் என்றால், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு நிலைக்குள்ளே எங்களை நடத்துவேன் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எதை குறித்து யாரோடும் ஒப்பிட்டு அவர்கள் நல்லவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நான் எங்க இதுல என்று சொல்லி அப்படி எங்களை நாங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போகக்கூடாது. அன்பானவர்களே, நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் எங்களை ஏதோ இடத்திலே வைத்திருக்கிறார் என்றால் அவருக்குள்ளாக நாங்கள் வளர்ந்து கொண்டு போகும் பொழுது பெருமைகளும் வரக்கூடாது. நான் ஒருவன் தானே இதெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகிற மேட்டிமை கூட வரக்கூடாது. மற்றவர்கள் செய்யவில்லை என்று சொல்லுகிற குற்றப்படுத்துகிற காரியங்களும் வரக்கூடாது. நாங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் வளர வேண்டும், இன்னும் ஓட வேண்டும், இன்னும் இன்றைக்கு செய்ததை விட இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும். எலியாவை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே ஜெசபேலுடைய அந்த பயமுறுத்தலுக்கு பிற்பாடு அங்கே எப்படி அதற்கு முன்பதாக அற்புதமான காரியங்களை வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாக பலத்த கிரியைகளை கர்த்தர் அவன் மூலமாய் செய்தார். அதற்கு பிற்பாடு அங்கே எசபேலுடைய பயமுறுத்தலினாலே பயந்து அங்கே சூறை செடிக்குள்ளாக போய் உட்கார்ந்து நான் சாக வேண்டும், நான் நல்லவன் அல்ல என்றெல்லாம் சொன்ன பொழுது கர்த்தர் அவனோடு இடைப்பட்டு அங்கே பல காரியங்களை அவனுக்கு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி எழுப்பிய பிற்பாடு அங்கே சொல்லுகிறான், நான் ஒருவன் மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம்தான் இங்கே காரியங்களை செயற்படுத்துகிறேன் என்று சொன்ன பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலே சொல்லப்படுகிற நான் சில வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 19:14 சொல்லப்படுகிற பாருங்கள். எலியா சொல்லுகிறார், அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். பாருங்கள் அன்பானவர்களே, இந்த விடயத்திலே தான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், எல்லாரும் அழிந்து விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம்தான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் என்று அவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். ஆனால் அன்பானவர்கள், இந்த நேரத்திலும் கூட அவர் பல காரியங்களை செய்தார்தான். ஆனால் கர்த்தருக்குள்ளாக அப்படியான ஒரு எங்களை குறித்த ஒரு மேன்மையான எண்ணம் வரக்கூடாது. மற்றவர்கள் ஒருவரும் ஒன்றும் செய்யவில்லை, நான் மாத்திரம்தான் இதிலே மீண்டிருக்கிறேன், நான் தான் வைராக்கியம் பாராட்டுகிறேன், இப்படியான ஒரு ஒப்பிட்டு மற்றவர்களை வைத்துத்தான் நாங்கள் ஒப்பிட்டு நான் மாத்திரம்தான் இதிலே நிற்கிறேன் என்று சொல்வதற்கு ஏதுவான பேச்சுக்கள் கூட வரக்கூடாது. ஆமென். ஏனால் இந்த வார்த்தையிலே இந்த அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது அங்கே அதுக்கு பிற்பாடு அவனை பலப்படுத்தி பல தேவனுடைய காரியங்களை ஊழியங்களை செய்யும்படியாக சொல்லுகிறார். அதுக்கு பிற்பாடு ஒரு 18வது வசனத்திலே சொல்லுகிறார். பாருங்க 19:18 1 ராஜாக்கள், ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம்தான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் என்று சொன்ன இந்த எலியாக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல 7000 பேர் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களை அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை முடிய 7000 பேரை வைத்திருக்கின்றார். அன்பானவர்கள் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் யாருடனும் ஒப்பிட வேண்டாம். நாங்கள் வைராக்கியமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோமா? இன்னும் செய்வோம். இல்லை, நான் மாத்திரம்தான் செய்கிறேன், மற்றவர்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறார்கள், மற்றவர்கள் ஒன்றும் இல்லை என்று அப்படியான ஒப்பிடுதல் வேண்டாம். அல்லது நான் ஒரு குறைவுள்ளவனாக சில வேளைகளில் சில காரியங்கள் மற்றவர்களை பார்க்கலும் எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, திறமை இல்லை, பல காரியங்கள் எனக்குள்ளாக இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒன்றை செய்யும்படியாய் அழைக்கும் பொழுது நான் மற்றவர்களை வைத்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். கர்த்தர் எங்களை மாற்றுவார், அதற்கேற்ற நிலைக்குள்ளே கொண்டு வருவார். அவன் என்ற பைத்தியமானவைகளைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டாராம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் யாருடனும்
ஒப்பிட வேண்டாம். அவர் நல்லம் இல்லை, இவர் கூடாது, நான் நல்லபடியா வேதம் படிக்கிறேன், உபவாசிக்கிறேன், தசமபாவம் செலுத்துறேன், ஊழியம் செய்கிறேன், அவங்களெல்லாம் நல்லமில்லை, அப்படியெல்லாம் நாங்கள் யாருடனும் ஒப்பிட வேண்டாம். கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இன்னும் செய்கிற காரியங்களை இன்னும் உற்சாகமாய் செய்வோம். மற்றவர்கள் சில வேளைகளில் குறைவா இருந்தாலும் அவர்களுக்காக இன்னும் அவர்களை உற்சாகமாக கர்த்தர் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டுமே ஒழிய குறைவாக தாழ்வாக எண்ணி அன்பானவர்களை ஏளனமாக பேசி இப்படியெல்லாம் நாங்கள் ஒப்பிட்டு எந்த விடயத்திலும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நடக்கக்கூடாது. இது கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதத்தை, எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடைபடும். ஆகவே மற்றவர்களுடன் எந்த காரியத்தையும் நாங்கள் ஒப்பிட வேண்டாம். நல்லதோ கெட்டதோ எதையும் ஒப்பிட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையோடு நாங்கள் நடப்போம். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.